மீண்டும் ரவி மோகன் ட்ரெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க. என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐசிரி கணேஷ் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு ரவி மோகனும் கனிஷாவும் ஒன்னா போயிருந்த அந்த காணொலி வந்து மிக பிரபலமா அடைஞ்சிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லவ் அண்ட் கேரோட போயிருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட காஸ்டியூம்ஸும் ஓரளவுக்கு மேட்சிங்காவும் போட்டிருந்தாங்க. அதனால எல்லாம் என்ன நினைச்சிட்டு சோசியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் காதல்ல ஏற்பட்டுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சோசியல் மீடியா ஸ்ப்ரெட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இதற்கு எதிர்ப்பா வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆர்த்தி ரவி அவங்க வந்து ஒரு லெட்டர் பேடை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த லெட்டர் பேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர்ன்றது ஒரு டைட்டில் இல்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிட்டு இருந்தாங்க. சோ நீங்க வந்து இன்னும் அப்பான்ற ஸ்தானத்துல அதுல இருந்து எப்பயுமே நீங்க முடியாது. உங்க பசங்களுக்கு நீங்க தான் எப்பயுமே அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன் வச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுல இன்னொரு 4-5 விஷயமா என்னென்ன குறிப்பிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னும் இந்த டைவர்ஸ் ப்ராசஸ்ன்றது போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா இது இன்னும் முடியல. நீங்க அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபடுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த லைனா என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இன்னும் ஆர்த்தி ரவி அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கு, அதுவும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மீடியா சைட்ல இருந்து யாரும் வந்து என்ன வந்து எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை டேக் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் இன்னும் எக்ஸ் ஒய்ஃபா மாறல, இன்னும் இந்த டைவர்ஸ் பிரச்சனை இது எதுவுமே முடியல, நீங்க அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இன்னொரு 4-5 தொகுப்பு லைனா பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த காணொலியா நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, ஜெயம் ரவி அவர்கள் வந்து மிகவும் ஒரு ஏழ்மை நிலைமைக்கு போயிட்டாரு, அவரோட கார்ல இருந்து இது எல்லாமே வந்து அவரோட ஆடம்பர வாழ்க்கையில இருந்து நீங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ இப்போ இவங்க சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கும்போது இங்க ஒரு கன்ஃபியூஷன் ஒரு விஷயமா நிலவி இருக்கு. என்னவா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என் மேல கொடுத்திருந்த இந்த பொய் கேஸ், இந்த பொய்யான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு நாளைக்கு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்ப தப்பு யாரு மேல, ரவி மோகன் அவர் மேலயா இல்ல ஆர்த்தி ரவி அவங்க மேலயா அப்படின்ற ஒரு விவாதம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட்டர் பேட ஒரு ஒய்ஃபா கொடுக்கல, ஒரு மதரா நான் கொடுக்குறேன். சோ உங்களால என்னோட பசங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு. சோ இந்த மாதிரி சோசியல் மீடியா ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்க இன்னமும் என்னோட பசங்களுக்கு ஒரு அப்பாவா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் அதுல குறிப்பிட்டிருந்தாங்க.